ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா விளாக். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா சண்டே விளாக் தான். மீன் வந்து பாறை மீன் தான் வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ. ரேட்டு பார்த்தோன்னா 250 ரூபா. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கிராமத்து ஸ்டைலில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நாங்கள் வைக்கிற மாதிரியே நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து காரம் இருக்காது, அதனால் வந்து 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி வந்து மிக்ஸி கப்பில் விட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். இதை நல்லா இப்போ தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தோன்னா மிக்ஸி கப்பில் தான் அடிக்கணும். நல்லா கழுவிக்கங்க, டஸ்ட்லாம் இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. தேவையான கல் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வந்து எங்களோடது வந்து சின்ன ஸ்பூன் தான், அதனால் வந்து கலந்த தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சமையலுக்குள்ளே போவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுப்போம். 1 ஸ்பூன் வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுப்போம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து பூண்டு போட்டுப்போம். பச்சை மிளகாய் போட்டுப்போம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினோடனே அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம். சின்ன வெங்காயத்தில் வந்து ஒரு கண்ணாடி ப்ரௌன் கலரில் வரும், அந்த அளவுக்கு வந்தோடனே நல்லா வதக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுப்போம். போட்டு நல்லா கிண்டிக்கங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் அந்த மிளகாய்த்தூள், கலந்த தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி ப்ரௌன் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முன்னாடியே, அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஊற்றிப்போம். ஊற்றி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நல்லா பச்சை வாடை போகணும். ஏன்னா தக்காளி, ஒரு வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோமா, பச்சை வாடைலாம் போணுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரைச்சி ஊற்றின பேஸ்ட் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த தூள்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். வதக்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி ஊற்றிப்போம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காட்டி நம்ம புளியை கரைச்சிப்போம். இப்போ புளி தண்ணி ஊற்றிப்போம்.
உப்பு போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. இந்த குழம்பு பார்த்தோன்னா 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் குழம்போட குவான்டிட்டி இருக்குது. தேங்காய் அரை மூடி அரைச்சி ஊற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, தேங்காய் ஊற்றிப்போம். இப்போ மூடி வச்சுப்போம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே மண்டை வால் போட்டோன்னா அது வேக லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம நடுத்துண்டு இதெல்லாம் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். மீன்லாம் போட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழம்புல இருக்க உப்பெல்லாம் அந்த மீனில் வந்து நல்லா சாரும். ஒரு சில மீன் வந்து மேலே இருக்குதா, அதெல்லாம் கிண்டி விட்டோன்னா கரெக்டாக எல்லாம் உள்ளேறி போயிடும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீன் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா சுவையான மீன் குழம்பு தயார். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.